இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் மில்கா சிங்க்கு நிறைய மெடலை போட்டு கௌரவிக்கிறாங்க. அதை எடுத்துட்டு போய் அவங்க கோச்சுக்கு போட்டு ரொம்ப பெருமைப்படுத்திடுறாரு. அவர் பேப்பர்ல எழுதி வச்சிருந்த அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை நெருப்புல போட்டு எரிச்சிடுறாரு. ஏன்னா அன்னைக்கு ஓடினப்ப ஒரு 45.8 செகண்ட்ஸ்லேயே வந்து ஓடி ஜெயிச்சிருந்திருப்பாரு. இப்போ நேருவை போய் நேரில் பார்க்கும்போது கேட்குறாரு, காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் லீவ் விடுறீங்கல்ல, அந்த மாதிரி நான் ஜெயிச்ச நாளுக்கு நீங்கள் லீவ் விடணும் அப்படின்னோடனே அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு போட்டி நடக்க போகுது, அதில் மில்கா சிங் ரன்னிங்கில் ஓடணும் போது அதை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. சின்ன வயசுல பாகிஸ்தான்காரங்க மில்கா சிங்கோட அப்பாவை கண் மாடி கொல்லும் போது அவங்க அப்பா இவனை இங்கேருந்து ஓடுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இவர் திரும்பி பார்க்காம ஓடி இருந்திருப்பாரு. அந்த பயத்தினால தான் நான் அங்கே போய் ரன்னிங் ரேஸில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்போ நேரு மட்டும் தனியாக கூப்பிட்டு நீ இந்த நாட்டுக்காக ஒரு பெருமையை சேர்த்து தான் ஆகணும், உன் பயத்தெல்லாம் போய்கிட்டாங்க, நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிட்டு இவரும் பாகிஸ்தானுக்கு போகிறாரு. போன இடத்துல பிரஸ் மீட்டில் மில்கா சிங் மட்டும் ஆள் இல்லை, என்ன எங்களை பார்த்து பயந்து போயிட்டாருன்னு சொல்லி பாகிஸ்தான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் மில்கா சிங்கும் பைக் எடுத்துக்கிட்டு அவர் கிராமம் இருந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே இப்போ வீடெல்லாம் இருக்குது. தன்னோட சின்ன வயசை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறான். இவரோட ஃபோட்டோவாக இருக்குது. ஏன்னு பார்த்தா ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் கல்யாணம் ஆகி அங்கே இருந்திருப்பாரு. அவர் ஃபோட்டோவையும் வச்சிருப்பாரு. இதெல்லாம் நினச்சி உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ ரேஸுக்கான நாள் வந்துடுது. மில்கா சிங் ஜெயிக்க போகிறத கேட்கறதுக்காக ரேடியோ பக்கத்தில் இந்தியாவே உட்காந்துருக்கு. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில் மில்கா சிங் பின்னாடி தான் இருக்காரு. ஒரு டைமில் அந்த பாகிஸ்தான்காரனை தாண்டி எங்கேயோ போயிடுறாரு. பெரிய மார்ஜினில் தான் அந்த போட்டியவே ஜெயிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த நேருவோ வந்து நேஷனல் ஹாலிடேவை டிக்ளேர் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் அந்த பாகிஸ்தான் ஜெனரல் மில்கா சிங்கை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரேஸை நான் பார்த்ததேன்னு சொல்லி மெடலை போட்டு நீ ஓடலை, நீ பறந்தன்னு சொல்லி பெருமையாக பாராட்டுறாரு.